தமிழ்நாட்டில் கோரமண்டல் கடற்கரையில் பொற்கொடி போல கதிர் வீசும் பாயிண்ட் காலிமா மற்ற மாநிலங்களை விட அதிகமாக 16 ராம்சர் தலங்களை கொண்டு திகழ்கிறது. முதலில் நிறுவப்பட்ட இவ்விடம் 385 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்த இரண்டாவது பெரிய தலமாகும். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலம், பல்லுயிர்களின் புகலிடம், பண்டைய கலாச்சாரத்தின் தொட்டிலாக விளங்குகிறது. இதுவே பாயிண்ட் காலிமா. Regarding the uniqueness, if you take the Point Calimar Wildlife Sanctuary itself, within 2000 hectare area, you have a tropical dry evergreen patch of forest. Then you have beautiful coastal grasslands, and it ends at the beach or mud flats. So within a small 2000 hectare patch, having 3 ecosystems is unique. And if you take the entire Point Calimar Ramsar site also, then we have 2 big lagoons in the site. Then in between various river channels are there. In between that, a lot of dry lands are there. But once rainy season comes, all this diversity is gone away. The entire 2 districts, the entire patch of Point Calimar Ramsar site becomes one composite wetland. இங்கே இயற்கையின் வினோத விளையாட்டுகள் பசுமையாய் விளங்குகின்றன. சதுப்பு நிலங்கள் முதல் புல்வெளிகள் மற்றும் காடுகள் வரை இந்த அமைதியான சூழல் பலவிதமான உயிரினங்களின் தாயாக இருந்து இயற்கையின் அழகிய நுட்பத்தை ஒவ்வொன்றிலும் பிரதிபலிக்கின்றது. புலம்பெயரும் நீர்ப்பறவைகள் பறக்கும் போது வானத்தை தன் அழகிய வண்ணங்களால் அலங்கரிக்கும். பாயிண்ட் காலிமா 250க்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு ஒரு சரணாலயம். ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான கதையை கொண்டுள்ளது. ஆழமற்ற நீரில் அழகாக அலைந்து திரியும் நேர்த்தியான பிளிமிங்கோக்கள் முதல் கல்வி காக்கை வரை அடர்ந்த பசுமையான கம்பீரமான பிளாக் பக் வனப்பகுதியின் இதயத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிகிறது. இந்த அழகிய உலகத்தில் ஒவ்வொரு இலையும் உயிரினமும் மீளும் திறன் மற்றும் பொருந்தும் தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளன. இயற்கையின் மெல்லிசையை உணர்த்தும் அலைவுகளாக மிகுகின்றன. ஒளியில் மட்டுமல்ல, இருளிலும் வாழ்க்கை மலர்கிறது. பாதிக்கப்படக்கூடிய ஆலிவ் ரிட்லி ஆமையின் பயணம் ஒரு சவாலான ஒன்றாகும். இரவின் சாயலில் வாழும் உயிரினங்களுக்கு ஆபத்து ஒருபோதும் தூங்காது என்பது நன்றாகவே தெரியும். காட்டு பன்றி போன்ற வேட்டையாடிகள் ஆமைகளின் முட்டைகளை தேடி கரையோரங்களில் சுற்றி திரிந்து சமயங்களில் அவற்றை கண்டுபிடித்து விடுகின்றன. ஆலிவ் ரிட்லி ஆமைக்கு இயற்கை சில சவால்களை அளிக்கின்றது. ஆனாலும் பாயிண்ட் காலிமரில் திரு நடேசன் அவைகளுக்கு அசைக்க முடியாத கூட்டாளியாக இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்போதும் கடல் மாசுபாடு போன்ற இந்த ஆலிவ் ரிட்லி ஆமையினம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நடேசன் அவற்றிற்கு மலை போல் துணையாக இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த முட்டைகள் அனைத்தும் வனத்துறையால் உருவாக்கப்பட்ட குஞ்சு பொறிப்பகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகின்றன. தொடர்ந்து ஓடும் இந்த சுழற்சி முறை தளர்வின்றி நீடிக்கிறது. அடைக்காத்து விட்டதும் சிறு போர் வீரர்கள் வெளிப்படுகின்றனர். தங்கள் பயணத்தை தொடங்க ஆயத்தமாகி நிற்கின்றனர். மணலில் ஊர்ந்து செல்கின்றன. முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு சிறிய அடியிலும் கூட ஒருபோதும் அசையாத உறுதிப்பாட்டுடன் செல்கின்றன. மேலும் அவை நீரின் முகப்பை அடையும் போது அவை கடலின் பரந்து விரிந்த பரப்பில் கலந்து மறைந்து விடுகின்றன. பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள் மற்றும் பல தரப்பட்ட வன விலங்குகளுக்கு அப்பால் பாயிண்ட் காலிமா பல தலைமுறைகளாக உள்ளூர் மனித சமூகங்களுக்கு ஒரு சரணாலயமாக இருந்து வருகிறது. இங்கு வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் சதுப்பு நிலங்களின் தாளத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. மக்கள் தம் தேவைகளை அடைய தற்சார்பு முறைகளை கடைபிடிப்பதால் நீண்ட நெடும் காலமாக தேவைகளும் பாரம்பரியமும் ஒன்றிணைந்து இயங்குகின்றன. மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி மற்றும் விவசாயம் ஆகியவை இங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தின் அடிப்படை மூலமாக விளங்குகின்றன. ஒவ்வொரு செயல்பாடும் அவற்றை வாழ வைக்கும் சதுப்பு நிலங்களின் ஆரோக்கியத்தோடு எப்போதும் பின்னி பிணைந்துள்ளது.
மரப்படகுகளின் அசைவுக்கு பொருத்தமாய் தாளம் போல் தெறிக்கும் நீர் பாயிண்ட் கேலிமரில் ஒரு இயல்பான இசையாக உள்ளது. மீன்பிடித்தல் பல நூற்றாண்டுகளாக இங்கு வாழும் சமூகங்களின் உயிர் நாடியாக, அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக மருவி உள்ளது. பல ஆண்டுகால பயிற்சியால் திறமையான மீனவர்கள் சிக்கலான கால்வாய்களிலும் வலைகளை நேர்த்தியாக வீசி வெறும் வலைகளை நிரப்புவது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கும் உணவளித்து அவர் தம் வாழ்வை தக்க வைக்கின்றனர். சதுப்பு நில புதர்கள் வழியாக செல்லும் இந்த கால்வாய்களே இவர்களின் முதன்மையான மீன்பிடி இடங்களாகும். கிட்டத்தட்ட நான் இந்த மீன் பிடிங்கிறதுக்கு ஒரு 200 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா முப்பாட்டம் காலத்திலேருந்து மீன் பிடிச்சிட்டு வரோம். இங்கே வாய்க்காலில் மீன் பிடிக்கிறது, வாய்க்காலில் மால் பறி போட்டு சாறு வச்சு மீன் பிடிக்கிறது, அப்புறம் மால் அடித்து மீன் பிடிக்கிறது, அப்புறம் கடலில் போயிட்டு இந்த தொழில் வந்து எங்களுக்கு ஒரு 7-8 மாதம் வரும். பாக்கி 4 மாதத்தைக்கும் கடல் ஓரத்தில் கடலில் மீன் பிடிக்கிறது. ஊருக்குள்ளே வந்து பொம்பளைங்க வந்து விவசாய கூலி, இந்த மாதிரி நடவு, இந்த கருத்தறுப்பு, இந்த மாதிரி போகிற வேலை பார்க்குறாங்க, விவசாய கூலி பார்க்குறாங்க. வேளாண்மை. பாயிண்ட் கேலிமரில் சதுப்பு நிலங்களின் விளிம்புகளில் விவசாயம் செழித்து வளர்கிறது. பசுமையான வயல்கள் மழை மற்றும் நீர்ப்பாசனத்தால் ஊட்டமளிக்கப்பட்டு சாகுபடிக்கு வளமான நிலங்களை வழங்குகிறது. பாரம்பரிய மீன்பிடி நடைமுறைகளுக்கு ஆதரவாக மீன் பண்ணை மற்றும் இறால் பண்ணை ஆகியவை சில சமூகங்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்களாக செயல்படுகின்றன. இந்த பளபளக்கும் சதுரங்க பலகை வடிவம் கொண்ட உப்பளங்கள் மக்களுக்கும் பாயிண்ட் கேலிமருக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பின் மற்றொரு சான்றாகும். பழமையான உப்பு உற்பத்தி முறையானது தலைமுறைகள் கடந்தும் இப்போதும் நடைமுறையில் உள்ளது. இது இங்கு உள்ளூர் மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விளங்குகிறது. கடல் நீர் இந்த பெரிய பாத்திகளில் தேக்கப்பட்டு சுட்டெரிக்கும் சூரியன் மற்றும் வறண்ட காற்றால் ஆவியாகி தூய்மையான வெண்மையான உப்பை தந்து வெள்ளை தங்கம் என மாறுகிறது. இது கவனமாக சேகரிக்கப்படும் போது மனிதர்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக எவ்வாறு இயற்கையை நம்பி இருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டுகிறது. பசுமையான நிலப்பரப்புகள் மற்றும் பளபளக்கும் சதுப்பு நிலங்களுக்கு மத்தியில் கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் பாரம்பரியம் நிறைந்த நிலமாக பாயிண்ட் கேலிமரை காண்கிறோம். பழங்கால இந்தியர்களின் கட்டிடக்கலை சாகசத்தை ஒவ்வொரு ஆவணமாக கூறும் பிரமிப்பூட்டும் ஸ்ரீ குழகர் கோயிலை சற்று அணுகி பாருங்கள். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் உள்ளூர் சமூகத்தின் மையமாகவும் பிரார்த்தனைக்கும் மரபுகளை சிறப்பாக கொண்டாடும் இடமாகவும் திகழ்கிறது. இங்கே கோயில்கள் மட்டும் பக்தர்களின் இதயங்களில் நிறைந்திருக்கவில்லை. ராமர் பாதத்தில் பகவான் ராமரின் பாதச்சுவடு காலத்தால் அழியாத காவியத்தின் புனித நினைவூட்டலாக விளங்குகிறது. பாயிண்ட் கேலிமரின் மயக்கும் அரவணைப்பிற்குள் மறைந்திருக்கும் ஒரு கதை இது. மோடி மண்டபம் நாட்டுப்புற கதைகளால் பின்னப்பட்ட இந்த புனிதமான சரணாலயம் வேதாரணேஸ்வரரின் கதையை எதிரொலிக்கிறது. இந்த அடையாளம் சோழர்களின் கலங்கரை விளக்கமாகவும் வரலாற்றின் ஒளி வீசும் ஒரு சின்னமாகவும் இருந்து கடற்கரையின் காவலராக நிற்கின்றது. தென்னிந்தியாவை நூற்றாண்டுகளாக ஆண்ட சோழ வம்சத்தின் அமைதியான நினைவாய் இது இன்று போற்றப்பட்டு நிற்கிறது. மரியாதைக்குரிய சூஃபி ஆலயமான அவுலைக்கண்ணி தர்காவில் ஆன்மீக ஆறுதலை பெறுங்கள். இந்த பழங்கால நினைவு சின்னங்களின் நிழல்களில் கடந்த காலம் நிகழ்காலத்தை சந்திக்கிறது. பாயிண்ட் கேலிமரின் சாராம்சம் மரபு மற்றும் உயிர் சக்தி என்றென்றும் நிலைத்திருப்பதால் இதயம் ஈடு இணையற்ற ஆறுதலை கண்டறிகிறது. பாயிண்ட் கேலிமரின் ஒவ்வொரு மூலையும் ஒரு கதை சொல்லும். ஒவ்வொரு தலமும் உணர்வுகளுக்கு விருந்தளிக்கும். அதன் அமைதியான நீர் புலம்பெயர்ந்த பறவைகளுக்கு பரந்த நன்னீர் வாழ்விடத்தை வழங்குகிறது. பார்வையாளர்கள் இயற்கையின் அழகிலும் அலைகளின் மென்மையான தொட்டிலும் இலைகளின் சலசலப்பிலும் மூழ்கலாம், தம்மையே மறக்கலாம். முத்துப்பேட்டை லகூன் புதிய கண்டுபிடிப்புகளை உறுதியளிக்கும் வகையில் ஆய்வுக்கு அழைப்பு விடுக்கிறது.
ஒரு படகில் ஏறி அதன் அமைதியான நீரை கடந்து செல்லுங்கள். பாயிண்ட் காலிமா பறவை வல்லுநர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஏற்ற இடமாகும். சதுப்பு நில காடுகளும் பசுமையான ஏரிகளும் பறவைகளுக்கும் மருத்துவ மூலிகைகளுக்கும் ஒரு காப்பகமாக திகழ்கின்றன. குறுகிய கால்வாய்கள் வழியாக நகர்ந்து செல்கிற போது அரிய வன விலங்குகளை பார்ப்பதற்கு உங்கள் கண்களை அகல விரித்து வைத்திருங்கள். பட் சீசன் முடிஞ்சதுனால பேர்ட்ஸுங்களை பார்க்க முடியல. இப்போ இயற்கைக்கு பொறுத்தளவில் இந்த ஏரியா இந்த பகுதிக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய வரம். எந்த விதமான சுனாமி வந்தாலோ சைக்ளோன் வந்தாலோ எல்லாத்துலேயும் இந்த தில்லை, அலையாத்தி, சுரப்புன்னைன்னு சொல்கிறாங்க. இந்த மரம் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்து இந்த பகுதியை காப்பாற்றுது, இயற்கையை காப்பாற்றுது. பொதுமக்கள் இங்கே வந்தால் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இருந்து மன நிம்மதியை கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இயற்கை தந்த வரம். பாயிண்ட் காலிமருக்கு பார்வையாளர்களை ஈர்க்கும் இயற்கை அழகு மட்டும் சொந்தமல்ல. இங்கே சத்தியாகிரகத்தின் கதைகள் சுவர்களில் மறையாத கீதங்களாய் இசைக்க வரலாறு இங்கே மீண்டும் உயிர்த்தெழுகிறது. உப்பின் சுவையிலும் அலைமோதும் சத்தத்தின் நடுவிலும் சுதந்திரத்தின் காவியத்தை போராடிய மனிதர்களின் மேன்மைக்கு நீங்கள் மரியாதை செலுத்தாமல் இருக்க முடியாது. மேலும் ஆராய நீங்கள் அருகில் இருக்கும் இடங்களை தாண்டி தொலைதூர இடங்களுக்கும் பயணிக்க வேண்டும். புலம்பெயர்ந்த பறவைகளின் மாயாஜாலம் நிறைந்த செருத்தலை காடு குளம் சேற்று பகுதிகளின் விசித்திர காட்சிகள் உங்களுக்கு தனித்துவமான வன விலங்கு அனுபவங்களை அர்ப்பணிக்கின்றன. அதோடு புதிய கலங்கரை விளக்கம் கடற்கரையின் அழகையும் சுற்றியுள்ள பரந்த நிலப்பரப்பின் பிரம்மாண்ட காட்சியையும் உங்கள் கண்முன்னே கொண்டு வருகிறது. பசுமை வளத்தின் மத்தியில் பாயிண்ட் காலிமா சில குறிப்பிடத்தக்க சூழல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. அவை அதன் அழகிய நிலப்பரப்பை மங்க செய்கின்றன. வண்டல் மண்ணின் படிவங்களால் சேரும் சேறு நீர் வழிகளை அடைத்தும் தாவரங்களை புதைத்தும் சிதைக்கிறது. அதே சமயம் உப்புத்தன்மையின் அதிகரிப்பு அத்தியாவசியமான நன்னீரின் சமநிலையை அச்சுறுத்துகின்றது. இன்னொரு மாபெரும் அச்சுறுத்தல் ஆக்கிரமிப்பு இனங்களின் வடிவில் வருகின்றது. சீமை கருவேலம் அதிவேகமாக பரவும் தீவிர விளைவு தரும் தாவரம் அதன் அடர்த்தியான வேர் வலைப்பகுதியால் நீர்மட்டத்தை சீர்குலைத்து பூர்வீக தாவரங்களை அடக்கி அழிக்கின்றது. இந்த நஞ்சு தாவரத்தின் பரவல் ராம்சர் தலத்தின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் சவாலை ஏற்படுத்துகின்றது. கட்டுப்பாடற்ற விலங்குகளின் மேய்ச்சல் இயற்கை சூழலை மேலும் சீர்குலைத்து தேவையற்ற தாவரங்களின் பெருக்கத்திற்கு அனுகூலமான நிலைமைகளைத்தான் உருவாக்குகிறது. இந்த சவால்களுக்கு சாத்தியமான விடைகளை உருவாக்க பாயிண்ட் காலிமரின் நுட்பமான சமநிலையை பேண கூட்டு முயற்சிகள் களமிறங்கியுள்ளன. GIZ தமிழ்நாடு மாநில சதுப்பு நில ஆணையத்துடன் கைகோர்த்து இந்த விலை மதிப்பற்ற சதுப்பு நிலத்தை பாதுகாக்க ஒருங்கிணைந்த மேலாண்மை திட்டத்தை IMP முன்னெடுத்து நடத்துகின்றது. பங்கேற்பு ஈடுபாட்டின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்கள், மேலாண்மை நோக்கங்கள் குறித்து உள்ளூர் சமூகங்கள் மற்றும் அரசாங்கம் உட்பட பல்வேறு பங்குதாரர்களிடையே பகிரப்பட்ட புரிதலை பிரதிபலிக்கிறது. தமிழ்நாடு வன அகாடமி ஏற்பாடு செய்த திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் பங்குதாரர்கள் பயனுள்ள சதுப்பு நில மேலாண்மைக்கு தேவையான திறன்களை பெறுகின்றனர். இதன் காரணமாக விழிப்புணர்வு மேலும் அதிகரிக்கிறது. தளத்தை பாதுகாப்பதற்கான கூட்டு உறுதி வலுப்பெறுகிறது. இது அவங்களுக்கு இதை எடுத்து சொல்கிற வகையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கே இருக்க ரிசோர்ஸஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வெறும் வாய்மொழியாக சொல்கிறத விட டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோகிராஃபியாவோ அவங்கள்ட்ட. மேலும் GIZ தான் அறக்கட்டளை போன்ற அமைப்புகளுடன் இணைந்து COVID-19 தொற்றுநோய் காலத்தில் கூட பிராந்தியத்தின் மீட்சிக்காக நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் உழைத்துக் கொண்டிருந்தது. பசுமை மீட்பு திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை மையமாக கொண்ட பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியும்
மேலும் அவை சமூக உறுப்பினர்களுக்கு புதிய நிலையான வழிகளில் வாழ்க்கையை சம்பாதிக்க பயிற்சி அளித்தன. After this 2018 Gaja cyclones, those mangroves, forest, everything got destroyed. Even the creeks got silted. After that, community doesn't have much livelihood, so they couldn't renovate those things. So Don have involved. We have renovated nearly 110 canals with the community supports. Also, we have planted the mangrove saplings in the renovated creeks. Over 7 lakh seeds were planted in that, and the growth was very good after the inflow and outflow of the waters. Due to this coastal area, the salination level was very high in the pond, everything. So community has faced a lot of issues with the scarcity of the fresh waters. So with the Don Foundation supports and with the support of GIZ, we have renovated 28 ponds in this Point Calimar region. இந்த முயற்சிகளுக்கு கூடுதலாக பங்கேற்பு வீடியோ பயிற்சி திட்டம் உள்ளது. இது உள்ளூர் இளைஞர்களுக்கு முக்கிய வீடியோகிராஃபி திறன்களை வழங்குகிறது. அவர்களின் நேரடி அனுபவங்கள் மற்றும் ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி குறிப்புகள் பாயிண்ட் காலிமரின் தற்போதைய பாதுகாப்பு முயற்சிகளில் விலைமதிப்பற்ற கருவிகளாகின்றன. பாயிண்ட் காலிமரின் ஒவ்வொரு நீர்த்துளியும் சதுப்பு நிலங்கள் வழியாக வீசுகின்ற காற்றலையும் அனைத்து உயிரினங்களின் அன்பு சங்கமத்தை நம் காதில் இசையாக ஓதுகின்றன. இருப்பினும் இந்த தருணத்தில் இந்த விலைமதிப்பற்ற சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவிதி ஒரு ஆபத்தான விளிம்பில் உள்ளது. அதை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் இந்த ராம்சர் தளத்தின் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டு உள்ளது. பாயிண்ட் காலிமரின் அற்புதங்களை மற்றவர்களுடன் பகிரும் எளிய செயலும் கூட ஒரு பெரும் மாற்றத்தின் தூண்டுகோலாக மாறலாம். ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது மாற்றத்தின் அலையினை உருவாக்கும் திறனை கொண்டது.